பாரு எந்திரி. ஏய் என்ன சிரிச்சிட்டு இருக்க? எந்திரி 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 எந்திரி. ஹாஸ்பிடலுக்கு போணும்ல, அவளை எழுப்பு சீக்கிரம். சரிப்பா. சீக்கிரம் எழுந்து கிளம்புங்க. பாப்பா பார்க்கலாம். கவிதா எழுந்திருடி. எழுந்திரு. கிளம்பியா? கிளம்பிட்டேன். என்னென்ன வேணும்னு சொல்லு, எடுத்து வைக்கிறேன். பாப்பா பிறக்க போகுது. அது எப்படி உனக்கு தெரியும்? அம்மா ஆஸ்பத்திரி போகும்போது நானும் கூட இருந்தேன். அம்மா போகும்போது உன்னை பத்திரமா பாத்துக்க சொன்னாங்க. நான் தான் பாத்துக்கிட்டேன். அப்பா அப்பா ஆஸ்பத்திரி போறோமாப்பா? ஆமா. இதுலமா போறோம்? ஆட்டோல தான்மா. ஆட்டோல ஃபர்ஸ்ட் ஜன்னல் சீட் எனக்கு தான். சரி எடுத்துக்கோ. நான் ரெண்டாவது ஜன்னலோட சீட் எடுத்துப்பேனே. அதுவும் எனக்கு தான். உனக்கு சண்டை போடாதீங்க. சண்டை எல்லாம் ஆட்டோல வச்சுக்கலாம். முதல்ல போய் பல் தேய்ச்சி ரெடியா வாங்க. ஓடுங்க போங்க. போ. ரெண்டுமே எனக்கு தான். ஏ உன்ன என்ன கவிதாப்பா, பார்வதி ஆஸ்பத்திரிக்கு போயாச்சுங்களா? ஆமாங்க. அது சரி. சரிங்க. கொலவாய மூடினாலும் ஊர்வாய மூட முடியாதுங்கிறது போல அங்க இங்க எது நடந்தாலும் சரி 8 திக்கும் ஓடி வந்துருவாங்க வேடிக்கை பார்க்க. இதே பொழப்பா போச்சு. என்ன காலா புடவை புதுசா? ஆமாங்க அத்தா, புடவை புதுசுதானுங்க. நோம்பிக்கு எடுத்ததுங்க. அத கண்ணை பறிக்குது. போலாம். ஏய் அமைதியா இருங்க. ஹாஸ்பிடல் அப்பா நானும் கவிதாவும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்தோமா? இந்த ஹாஸ்பிட்டல்ல தான். ஏய் சும்மா தொடக்காம நட. ஏய் கவிதா குறும்புப்படாத. போய் ஆத்த பக்கத்துல உட்காரு. போ. சாமி எனக்கு தம்பி பாப்பா கொடு. தம்பி பாப்பா கொடு. அவன் தான் என்ன நல்லா பார்த்துப்பான். தம்பி பாப்பா கொடு ப்ளீஸ். தம்பி பாப்பா கொடு. எனக்கு புரிஞ்சு அவன் நல்லா பார்த்துப்பான். அதனால எனக்கு தம்பி பாப்பா வேணும். பாப்பாவை கொண்டு வந்து காட்ட போறாங்க. எனக்கு தம்பி பாப்பா வேணும். தம்பி பாப்பா வேணும். ஆத்தா என் பொங்காலி ஆத்தா என் குலத்தை விளக்க வச்சுட்ட. நன்றி தாயி, ரொம்ப நன்றி. பல காலத்து தவம் பலர கொடுத்துருச்சு. தேங்க்யூ. என் வேண்டுதலை நீ நிறைவேற்றிட்ட தாயி. அந்த ஆத்தா கண்ண திறந்துட்டா. குடும்ப என்ற சாமி என் ஆசா. வாடா என் போல விளக்க என்ன பெத்த ஐயா பாருங்கடி. வலியாத்தா நீ ஆசைப்பட்ட மாதிரி குழந்தை. ஆமாடா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆத்தாவுக்கு நேர்த்தி கடன் இருக்குப்பா. அவன் தான் கொலை விளக்குனா அப்ப நம்மலாம் கொலை விளக்கு இல்லையா? தெரியலையே. தம்பியே குட்டியா இருக்கான். அவன் எப்படி ஆத்தாவை பெத்த ஐயாவான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதானே? ஆமால. எப்படியா இருக்கும்? ஏய் குட்டி பாப்பா, ஜிஜு 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 அழகா இருக்கு. தம்பி பாப்பா எப்படி இருக்காண்டி? அம்மா தம்பி பாப்பா சூப்பரா இருக்கான். என்ன மாதிரி கருப்பா இல்ல, ரோஸ் கலர்ல ரோஜா பூ மாதிரி பட்டு பாப்பாவா இருக்கான். அப்பா மாதிரி உயரமா வருவான். ஆத்தா அவனை திட்டவே திட்டாது. ஆமாமா அழகா இருக்கான். நல்ல நேரம் பார்த்து தான் அழைச்சிக்கிட்டு போகணும். நான் பார்த்து சொன்னேன் அரிச்சாமி. என்ன செய்ய உடம்பு பரவாயில்லையா அண்ணி? பரவாயில்ல சரசு. மருமகனே என்னடா செல்லம், அத்தைய பாரு அப்படியே தங்க கட்டி மாதிரி இருக்கான் நீ மருமகன். என் பேரனுக்கு என்ன கொண்டாந்த? தங்க செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
இந்த மருமகனே போட்டுக்கோ. பாருங்க நீ உஷாரா புடிச்சுக்கிட்டா. என் பேர என்ன அழகு, என்ன அழகு, கொள்ள அழகு. ஐயோ, கவிதா, ஆத்தா சிரிச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடி ஆத்தா பிபி சொல்றா? நீ சிரிச்சா தீபாவளியா? அம்மா, தம்பிக்கு நான் பேர் செலக்ட் பண்ணிருக்கேம்மா. என்ன பேருடி? அஜித் குமார்மா. இல்லம்மா, விஜய்னு வைக்கலாம். ஏய், தம்பிக்கு எப்பவோ பேரை செலக்ட் பண்ணியாச்சு. பேரு வினோத். ஐ நல்லதா இருக்கு. பிபி பாத்தியா, நான் சொன்ன மாதிரி வீலன் தான் ஆரம்பிக்குது. விஜய் மாதிரியே வினோதம் 3 எழுத்து தான். இந்த பார்வதி ஆஸ்பத்திரியில இருந்து வரா. பேக் நான் எடுத்துக்கிறேன். பார்த்து பத்திரமா இறங்கி வாங்க. என்ன பார்வதி, நீ சொன்ன மாதிரியே பையனை பெத்தெடுத்துட்டு வந்துட்ட போல இருக்கு. என்ன மாப்பிள்ள தூங்குறாரா? சரி, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சரி. அந்த பையனை பார்த்தா அந்த போதும் பொண்ணாட்டம் இல்லையாமா. நல்லா ஒசரமா உங்க அப்பா மாதிரியே நல்லா சிவப்பா இருக்கானாமா. வெள்ளையம்மாவுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு குருவி எற தேட 9 குருவி வாய பொளந்துச்சான். இவளை சாக்கா வச்சு என் பேரனை இந்த ஊரே கண்ணு போட்டுடுச்சு. சரி சரி, உள்ள போங்க. சொன்ன மாதிரியே பையனை பத்தி எடுத்துட்டு வந்துட்டா. இனி வெள்ளையம்மளை கையில பிடிக்க முடியாது. போ பாரு. கவிதா, என்கிட்ட இருக்க பொம்மையெல்லாம் நான் தம்பிக்கு விளையாட கொடுக்க போறேன். என்கிட்ட இருக்க பொம்மையை தான் கொடுக்க போற? நீ மட்டும் தான் கொடுப்பியா? நீ உன்கிட்ட இருக்க பொம்மையெல்லாம் ஆச்சாமி. கொடுப்பியா? என்னம்மா? நான் கேட்ட மாதிரி ஒரு ஆம்பளை பையனை பெத்து தந்து என் மனச நிறைச்சிட்ட. என்னடா? ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இவனால இந்த வீடே நிறைஞ்சு போயிருச்சு. எங்க நனைஞ்சிருக்கு? தரதான் நனைஞ்சிருக்கு. அதானே. என்னடா முழிச்சிட்டியா? இவன் பிறந்த நேரம் நீ ஓஹோன்னு உயர போற. ஆமாமா. இனிமே நீ இருக்கிற இடமே வேற. மாரிச்சமே. ஐயோ, அப்பா ஒன்னும் ஆகல. இவன் ராசிலாம் நல்ல ராசிதான். தம்பி பிறந்துட்டான், இனிமே நம்மள யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு இந்த போதும் பொண்ணு கண்ணை வச்சு கருக்கி இருக்கா. அதனாலதான் நீ விழுந்துட்ட. இதோட எல்லா கண்ணும் போயிடுச்சு. கடவுளே, தள்ளிடி.